உயிர் பலி போனாதான் இதுக்கு தீர்வு வரும்னு நினைக்கிறேன். நான் ஓப்பனா சொல்றேன். எல்லாமே பொறுத்துக்கிட்டாங்க இருக்கணும். ஒரு ஏழைக்கு ஒண்ணுமே பேசுறேன்னா என்ன சொல்லுங்க. போராடி போராடி எல்லாமே அமைதியா போறாங்க. உயிரா போனது இறங்கி தீர்வு தீர்வே காண மாட்டாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, ஜாதிய ரீதியா கொடுமைப்படுத்துறாங்க. வேலி வச்சிருக்காங்க. 70 ஆண்டு காலமா குடியிருக்கோம் இடத்துல. ஒரு வருஷமா அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னங்க படிப்பு, என்னங்க மகிழ்ச்சி, என்ன அரசாங்கம் இது? ஒரு தீர்வே கிடையாது. எழுத்து போராடாதாங்க இங்க தீர்வு. எல்லாம் பம்பி இருந்தாக்க ஒருத்தருக்கா தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. போலீஸ் வச்சு அதை பண்ணுது. இதுவரை தீர்வு கிடைக்கல. நான் எல்லா பயிலும் என் உயிரே போனாலும் சரிதான், என் உயிரே போனாலும் சரிதான். 70 ஆண்டு காலம் இருக்காங்க அந்த வீட்டுல. 70 ஆண்டு காலம் குடியிருக்கோம். இப்ப வந்து இடம் வாங்கினா அந்த இடத்த நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டை சுத்தி வேலையை வச்சு ஜாதகம் வன்கொடுமை பண்றான். அவன் பேரு விசுங்க, எல்லாம் கருப்பட்டி காப்பி வச்சிருக்கான். நான் சொல்லிட்டாங்க உண்மையா கேட்கிறான். ஒவ்வொரு தமிழ்நாடு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா இதே இடத்துல உயிரை விடுவாங்க. இதே இடத்துல நான் உயிரை விடுவேன். நீங்க அதுக்கு தீர்வு கிடைக்கலன்னா இதுக்கு உயிரை விடுறாங்க. நான் இங்க என் வாழ்க்கை நீங்க வந்து